பிரைஸ் லார்ட். ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறது. இந்த 52 மடங்கு எழுத்து ஜெபத்தில் இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு பேசுகிற வார்த்தை ஏசாயா 43:12. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகும் பொழுது நம்ம ஜெபத்துல நம்மளை இன்வால்வ் பண்ணிக்க முடியும். நம்மளை பரியாசம் பண்ணும்படியாக நம்ம ஜெபத்துல நம்ம விசுவாசமா ஜெபம் பண்ணோம்னா நமக்கு அது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காரியங்களை தடை பண்ணும்படியாக அநேக சோர்வான சூழ்நிலையில கொண்டு வந்திருப்பாங்க. அநேகர் பேசுவாங்க, நீ ஜெபம் பண்ணா நடந்துருமா, நீ ஜெபம் பண்ணா அப்போ நடக்குமா, இது என் வாழ்க்கையில ஏன் எப்படி இருக்க, இந்த மாதிரி இருக்கிற, ஏன் உனக்கு எவ்வளவு நாள் ஜெபம் பண்றதுல ஏசப்பா ஏன் உனக்கு இதை செய்யலை அப்படின்னு சொல்லி எப்படி நம்மளை குறிச்சு மன உளைச்சலாக்குற மாதிரி நிறைய பேச்சுகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஆண்டவர் மேல எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையா இருக்கிற ஜனத்துக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் உங்களுக்கு அறிவிப்பாரு, என்ன செய்ய போறாருன்னு சொல்லி அறிவிப்பாரு. அந்த காரியத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த நடக்க போகுன்றத சொல்லுவாரு, அதை செஞ்சு முடிப்பாரு. ஆமேன். இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் பேசுவார். ஆமேன். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்க காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேசுவாரு. இதை நான் என்ன செய்ய போறேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாரு. அதை உங்ககிட்ட அந்த காரியத்தை குறிச்சு எப்படி பண்ணணும், நான் எப்படி செஞ்சு முடிக்க போறேன்ற அந்த திட்டத்தை உங்ககிட்ட ஆண்டவர் பேசிட்டு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க போறாரு. ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. அப்பா, நீங்க அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இது நாங்க ஜெபித்து கொண்ட காரியங்கள்ல ஆண்டவரே, இது மனுஷரால் கூடாதுப்பா, ஆனா தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றால் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே உங்களால முடியும் ஆண்டவரே. நாங்க நம்புறோம், நாங்க நம்புறது உங்களால வரும்னு சொல்லி நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு எங்களை ஜெபிக்க விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ இடங்கள்ல பரியாசம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எங்களோட வீட்டாரால, எங்களோட குடும்பத்தாரால் நாங்க எவ்வளவு நாட்கள் பரியாசம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாள்ல எங்களுக்கு நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு நாங்க சாட்சின்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் இந்த நாள்ல பதில் கொடுத்து அந்த ப்ராசஸ் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்ககிட்ட திட்டங்களை சொல்லிட்டு அப்புறம் அந்த காரியங்களை அப்படியே செய்ய போறீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்க மேல நீங்க எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, எவ்வளவு நேசமா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்துல சொல்லப்பட்ட எத்தனையோ மென்ஷன் பண்ணப்பட்ட எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு நீங்க சொன்னீங்க, அந்த திட்டத்தையும் எப்படி செய்ய போறன்ற ப்ராசஸையும் சொன்னீங்க, அதை விளங்க பண்ணினீங்க ஆண்டவரே. அது போல ஆண்டவரே, அந்த காரியங்களை எங்களுக்கு விளங்க பண்ணுகிற தயவுக்காண்டி சோதரம் ஆண்டவரே. அதை நாங்கள் ஜெயித்து ஜெயமெடுக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. நீங்க எங்க கூட இருக்கும்போது தோல்வி எங்களுக்கு அணுகாத ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கும். நாங்க நம்புறோம் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நாங்க நம்புறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.